பின்னாடி என்னுடைய முதல் படம் இனிக்கும் இளமை வந்த உடனே எங்கள் அப்பா அதுக்கப்புறம் தான் எனக்கு செலவு பண்ணுறதுக்கு பணம் கொடுத்து உதவுனார். ஆனால் படாத கஷ்டப்பட்டு தான் இந்த சினிமா உலகத்தில் நான் முன்னேறி இருக்கிறேன். என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்ன கதாநாயகிகள் எத்தனையோ பேர், என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன இயக்குநர்கள் எத்தனையோ பேர், என்னை வச்சு படம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பேர், எல்லாத்தையும் மீறி இந்த சினிமாவுக்குள்ளே வந்து இன்னைக்கு 151 படம் நடிச்சிருக்கேங்கும்போது எனக்கு சந்தோஷம். டைரக்டர் வந்து கதை சொல்லுவார், சொல்லி முடிச்சோன்னே கதை சூப்பராக இருக்குது, ரணம் டேரக்டர்னோன்னா ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோன்னே வருவாங்க, வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோன்னே கதை ரொம்ப சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, யார் பேரா பண்ணுறா அப்படின்னோடனே பாலா அப்படின்னோடனே பாலாவா சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க மேலே தப்புலாம் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனாக போயிட்டே இருக்கும். கதை சூப்பராக இருக்குது, செமையாக இருக்குது, யார் ஹீரோ? பாலா. ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் கதை சொல்கிற ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை. ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. கட் பண்ணால் 51வது ஆள் லாஸ்ட்டாக வந்தாங்க தான் விநாயக் மகாதேவன்ற மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கதை கேட்டதுக்கப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோன்னு கேட்டு பாலா தான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக் அண்ட் ஃபீலாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நமிதா கிருஷ்ணமூர்த்தி, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மாதிரி பாலா ஒரு இன்டர்வியூ சொன்னார், இந்த மாதிரி 50 ஹீரோயினுக்கு பிறகு 51 ஹீரோயினாக இவங்க செலக்ட் ஆனாங்கன்ட்டு. நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. 50 ஹீரோயின் உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணல, 50 ஹீரோயினுக்கு நீங்கள் ஹீரோ நீங்கள் காமிச்சிட்டு வந்திருக்கீங்க. அதுதான் 50 ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணல, 50 ஹீரோயினுக்கு நீங்கள் ஹீரோ நான் வரேன் அப்படின்னு நீங்கள் காமிச்சிட்டு வந்திருக்கீங்க. கேப்டன் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லுவார், 10ஓட 11 அத்தோட இது ஒன்று தான் என் கட்சின்னு பாரு, 50ஓட 51 அத்தோட இது ஒன்று தான் நம்ம ஹீரோயின் நீங்கள் இதை கொண்டு வந்துட்டீங்க. அதனால கண்டிப்பாக இது ஒரு வெற்றி படமாக அமையும்.